ஃப்ரெண்ட்ஸ், தண்டலை மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமன் இளமதி கையில் அடிபட்டுருக்கிறதுனால பத்திரமா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ இளமதியும் பார்த்தோம்னா அப்படியே அதை வச்சு பரமன்ட்ட நல்லா பேசுகிறாங்க. பரமன் வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வரும்போது இளமதி என்னால் நடக்க முடியல, பிடிச்சிக்கிங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் அங்கேருந்து கலாவும் ரஞ்சிதமும் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இளமதியும் இடையில அதாவது இப்போ நான் வந்து உன்னை காப்பாற்றிருக்கேன், அதுக்கு நன்றி சொல்ல மாட்டியா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அப்புறம் ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் உட்கார வைக்கிறாங்க, மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இப்படியா பரமன்கிட்ட பார்த்தோம்னா இளமதி நல்லா வேலை வாங்குறாங்க. கையில் அடிபட்டுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா படுக்க வச்சு தூங்க வச்சதுக்கப்புறம் அப்பா இப்போ தான் நிம்மதி அப்படின்னு சொல்லி பரமன் போய் ஆட்டோவில் உட்காராரு. பின்னாடி பார்த்தா இளமதி உட்காந்துருக்காங்க. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து அப்படின்னா, எனக்கு தெரியும் நீ என்னை ஏமாற்றிட்டு சாராயம் குடிக்க போவேன்னு, அதனால தான் நானும் வந்து உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரமன்ட்ட வந்து இளமதி மறுபடியும் அப்படியே காமெடி கலாட்டா ரொமான்ஸ் கலாட்டாலாம் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ வீட்டில் இரு, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரமன் போய் ஏற்கனவே அந்த சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த இந்த தோசைலாம் அந்த மாதிரி சாப்பாடெலாம் வாங்கிட்டு வராங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை கலாவும் ரஞ்சிதவும் பார்த்துடுறாங்க. பரமன் ஏதோ வாங்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதம் வந்து கலா கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் பரமன் வந்து அதை மறைச்சு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதோட எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே யோசனையோட தான் இருக்காங்க. இப்போ பரமன் ரூம்குள்ளார போய் இளமதிக்கு வந்து அதை ஊட்டி விடுறாரு. ஊட்டி விடும்போது பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ரஞ்சிதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போய் கலா கிட்ட சொல்லி கலாவும் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இளமதி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நல்லா கிண்டல் பேசுகிறாங்க. இப்போ பேசினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாப்பாடு ஊட்டி விட்டு இந்த வேலைலாம் செஞ்சுட்டு நைட்லாம் முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்களா, அதோட போயிட்டு படுத்துடுறாங்களா. இப்போ இளமதி வந்து இடையில தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா நைட்லாம் நம்மளை ரொம்ப நேற்றுலாம் ஃபுல்லும் அலைஞ்சு நம்மளை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அதனால் எல்லாம் படுத்து தூங்குவாங்க. சரி நம்மளே போய் தண்ணி குடிச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இளமதி வந்து நடந்து வராங்க. இப்போ இளமதி கையில் தான் அடிப்படல, அதனால் அந்த கை கட்டு போட்டதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஜாலியாக நடந்து வந்தவங்க பேசாமல் தண்ணியை வந்து டேபிளில் இருக்கிறத எடுத்து ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பக்கத்து ரஞ்சிதம் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. இங்கே இளமதி வந்து அவங்களாவே தண்ணி ஊற்றி குடிக்கிறத பார்த்துமே ஓ கையில் எதுவும் அடிப்படல, இந்த மாதிரி வந்து அவங்களா வந்து சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி இளமதியை பார்த்து ரஞ்சிதம் நினைக்கிறாங்க. இளமதி இங்கே வந்து அப்படியே டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.